கார்ஸ்லாம் கூட இல்லை. பார்க்கல எவ்வளோ நல்லா இருக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஓவன் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு ஒரு டோர் புக் பண்ணியிருக்கோம், 3 Isles டோர்னு சொல்லிட்டு. அது ஆன்லைனில் புக் பண்ணோம். பட் இங்கே பின்னாடி தெரியுது இல்லையா, அந்த வெஸ்ட் கோஸ்ட் டோர்ஸ்னு ஒரு ரெட் கலர் பில்டிங், அதில் தான் வந்து டிக்கெட்ஸ் வாங்கணும். ஸோ இப்போ டிக்கெட்ஸ் வாங்கியாச்சு, எல்லாம் கையில் இருக்குது. ஸோ இப்போ அடுத்து வந்துட்டு இங்கே ஒரு ஃபெரி டெர்மினல் இருக்குது, அங்கே போய் தான் நம்ம இந்த ஃபெரி போட் பண்ணோம் இந்த 3 Isles டோருக்கு. ஸோ பேசிக்லி ஒரு 3 ஐலாண்டு வந்து சுற்றி காட்டுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபெரி எடுத்துகிட்டு நம்ம ஐல் ஆஃப் மல்லுன்ற ஒரு ஐலாண்டுக்கு ஃபஸ்ட்டு போவோம். அதுக்கப்புறம் இன்னும் 2 ஐலாண்டு போவோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ லெட்ஸ் கோ. இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்தோம். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக சாஷிக்கு என்ன வேணுமோ அதை கொஞ்சம் வாங்கிக்கலாம். சாண்ட்விச் மாதிரி தான் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி ஃபெரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குது கேட் ஓப்பன் பண்ணுறது. ஃபஸ்ட்டு 1 hour வந்து நாங்கள் ஃபெரியில் போகிறோம் ஒரு ஐலாண்டுக்கு. அந்த ஐலாண்ட்லேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி ஃபஸ்ட் கோச் எடுக்கும். ஸோ வாங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ஜேர்னி ஜாலியாக பார்த்து என்ஜாய். நம்ம ஃப்ளைட்டுக்கு போகிற மாதிரி தான் வந்து இந்த ஃபெரிக்கும் நாங்கள் இப்போ நடந்துகிட்ருக்கோம். ஃபெரிக்கும் போட் பண்ண போகிறோம். நம்ம போகிற ஃபெரி இதுதான். நம்ம ஃபெரிக்குள்ள தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் பார்த்துருக்கீங்க. இது ஆக்சுவலி பார். இது கம் லெட்ஸ் கோ. இது ஃபேமிலி சீட் மாதிரி வச்சுருக்காங்க. கேம்ஸ் உட்காந்து நம்ம ஃபுல்லாக ரசிச்சுட்டே போகலாம். வெளியே கூட போய் உட்காந்துக்கலாம் நம்ம. I don't know, but I think we need someone down there to hold our feet. எனக்கு இது பார்க்கும்போது நம்ம மன்மதன் நம்பு படம் வந்ததில்ல, அது வந்து ஹை பட்ஜெட், இது வந்து லோ பட்ஜெட். ஆமாம், இது நம்ம யூகே டு ஃப்ரான்ஸ் ஃபெரிஸ்லாம் கூட இதை விட இன்னும் பெருசாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் சின்ன சைஸ் ஃபெரி தான். தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அடல்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 79 pounds per person வருது. கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 39 pounds வருது. ஸோ இந்த ஹோல் ட்ரிப்புக்கு, ஆக்சுவலி இந்த ஹோல் டேக்கு. Good morning, ladies and gentlemen. This is Captain speaking. I'd like to welcome you aboard Isle of Mull. The sailing to take you up. Very move ஆக ஆரம்பிச்சிருச்சு. All sails as per your disposal of English responsible and one of the members provided. We thank you for your patience and your cooperation and we hope you enjoy the crossing. Thank you. ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்துட்டோம், ஐல் ஆஃப் மல்ல வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து பஸ் எடுத்து இந்த ஐலாண்டை க்ராஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு போட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க போகலாம். இப்போ இதை நிறுத்த போகிறாங்க. குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க வெயிட் பண்ணுறாங்க பாருங்களா. அவங்க தான் கிளம்புறவங்க.
இங்கிருந்து. இதுதான் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்போட ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணி இந்த கார்ஸ்லாம் கூட இதில் அந்த சைட்லேருந்து க்ராஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ வந்துட்டோம். இப்போ நம்ம இதுள்ள ஏற போகிறோம். வாங்க, நமக்கு எந்த இடம் கிடைக்குதுன்னு தெரியல. Good morning. Morning. How are you today? I'm okay. Are you going on another boat when you leave me, are you? You're off to Staffa. How interesting. There's Yeah. 3 of you, isn't there? Lovely. Fantastic, thank you. Thank you. Wherever you would like to sit, okay? Okay, thank you. I'll be here for a moment. Come sit here. Okay, Mom. நீங்கள் பாருங்கள், இங்கே பஸ் மேலே ஏறி உட்காந்து ஸோ ஷாஷி சீட் பெல்ட் போட்டிருக்கா. ஒருத்தரும் ஒரு கேப் விட்டு தான் உட்கார சொல்லியிருக்காங்க. இது 2 சீட்டுங்கனால நிறைய எங்களை வீட்டு பிரிஞ்சு தனியாக உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராரு. ஸோ நாங்கள் எதிர்பார்த்தது அங்கே முன்னாடி, ஆனால் நாங்கள் வந்தது கடைசி பின்னாடி. அட்லீஸ்ட் ஓகே. As we leave Craignure from the Gaelic meaning rock of the yew tree, look out directly to your left. Straight you will see in the far distance Ben Nevis, the highest mountain in the United Kingdom. We pass the old pier and on our right the Craignure Inn, a very old droving inn, and then the Isle of Mull கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் Isle of Skye மாதிரி தான் இருக்குது. இந்த பஸ்லேயும் வந்துட்டு அவங்க எல்லாமே சொல்கிறாங்க அந்த ஐலாண்டோட ஹிஸ்ட்ரி. அந்த பாயிண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெக்கார்டட் வாய்ஸ் மாதிரி ப்ளே ஆகி அந்த இடத்தினோட இன்ட்ரெஸ்டிங் விஷயம், அந்த ஹிஸ்ட்ரி பற்றி எதாவது சொல்கிறாங்க. the distance. Suspended from these buoys are large rope nets, and on these ropes mussels are grown. Mussels are filter feeders. Ladies and gentlemen, we've now arrived at the next stage of your journey. Those people that are going on the 3-Isle tour, if you make your way towards the pier, which is straight ahead, please wait at the right hand side of the pier for a much smaller boat than the ferry you see before you. In fact, actually I see Glenn's currently waiting for you on Staffa tours. So make your way down there as promptly as possible so you can get your way off to Staffa. Those people are travelling over to Iona and Iona only. Today the buses back are 3:20 and 5:45. Thanks very much for travelling with us. Enjoy the rest of your day. ஆக்சுவலி நாங்கள் வந்து பஸ்லேருந்து இறங்கி ஷாஷிக்கு டாய்லெட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு வரதுக்குள்ளார அந்த போட்டு கிளம்பி போயிடுச்சு. அடுத்து நாங்கள் அந்த செகண்ட் ஐலண்டுக்கு போக வேண்டிய போட் கிளம்பி போயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்ததுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போச்சான்னு நினச்சிட்டு இருந்தேன், அவ்வளோதான் நினச்சோம். பட் ஆனால் இன்னொரு போட் வருது, அதில் போகலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு இருக்கு இப்போ. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டூர் ஆர்கனைஸ் மாதிரிலாம் இல்லை. வரபடி ஏறுங்க, போகிறபடி போங்க, முடிஞ்சா போங்க, இல்லாட்டி இடுங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. பட் எனிவே அடுத்த இது இருக்கிறதுனால ஓகே, இல்லைன்னா மொத்த காசும் காலி அப்படிங்கிற. இல்லாட்டினா அந்த கம்ப்ளீட்டாக அந்த ஐலண்ட் ஃபிங்கல்ஸ் கேவ்ன்ற ஐலண்ட் மிஸ் பண்ணியிருப்போம், அந்த ஸ்டாஃபா ஐலண்ட் கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணியிருப்போம். பட் எனிவே இன்னொரு போட் இருக்கிறதுனால ஸோ அதில் ஏறி போய் பார்க்கலாம் இப்போ. Gentlemen, welcome aboard for our sail across to Staffa. That's about 6 miles to our north. We'll do that in about half an hour. If you have any questions as the trip progresses, please don't hesitate to come up and ask. My name is Fingal, my crewman is Sean. We're here to help you in any way we can. If you have any questions. Sorry. Associated with seals of some sort, an adult common seal can eat over 5 kilos of fish a day. They're all pups there. The bigger ones are probably 6 or 7 months old. The smallest one there looks just. நாங்கள் இப்போ சீல்ஸ்லாம் பார்த்தோம். அவ்வளோ சீல்ஸ் நான் வந்து நேரில் வந்து பார்த்ததில்ல. அது பீக் மேலே இருக்கிறது சூப்பராக இருந்தது ஆக்சுவலி. இப்போ ஸ்டாஃபா ஐலண்ட் போயிட்டு இருக்கோம். இதுதான் நாங்கள் போக வேண்டிய 2வது ஐலண்ட். ஃபர்ஸ்ட் போட் மிஸ் பண்ணிட்டு இப்போ செகண்ட் போட்டில் போய்
massive pillars there in the middle. These pillars were formed by the very slow solidification of the lava as it cooled and crystallized and cracked into these hexagonal shapes. About 59 million years old, and that might seem like a long time to you and me, but Iona and Staffa, 66 feet high at its entrance, it extends back into up and down at the moment. It's also you can feel the motion on the shore. So once you get into Fingal, you'll get a good idea of what metals goes on about. So we're going to take you along to the entrance. இந்த இது நல்லா இருக்கு. Abbey naasta. Shashi. இந்த இடம் வந்து 60 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னே வால்கேனோ வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆனதுதான். ஸோ இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னாலே ஒரு மாதிரி ஹெக்ஸாகனல் ஷேப்ஸில் இருக்குது. அது பார்க்கறதுக்கு பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஹெக்ஸாகனல் ஷேப்ஸில் இருக்கும் பாருங்கள் இந்த கல்லெல்லாம். நாங்கள் வந்து போட்டு அந்த தூரத்தில் தெரியுது. ஸோ திரும்ப வந்து ஒரு 1 ஹவரில் வந்து எங்களை பிக்கப் பண்ணும்போது திரும்ப இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க. அது வரைக்கும் இங்கே தான் அவர் நிற்பார். இந்த இடம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வால்கேனிக் ஃபார்மேஷன் தான். 60 மில்லியன் இயர்ஸ் அகோ. அப்போ ஸ்காட்லாண்டும் நார்த் அமெரிக்காவும் ஆல்மோஸ்ட் ஒரே கான்டினெண்ட்டாக இருந்த டைம் போல். ஸோ இந்த ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெக்ஸகனல் ஷேப்ஸில் இருக்கும். அயர்லாண்டில் வந்து ஜெயன்ட்ஸ் காஸ்ட்வேன்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கேயும் இதே மாதிரி ஃபார்மேஷன் தான். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இதே ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே யூகேலேயும் இருக்குது. ஸோ இது எனக்கு ரீசெண்டாக தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு இடம் இங்கே யூகேலேயும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஐலண்ட் பேர் வந்து ஸ்டாஃபா ஐலண்ட். ஸோ இப்போ இது இந்த சைடு நம்ம இப்படி போன உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேவ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கேவ் பேர் வந்து ஃபிங்கல்ஸ் கேவ். ஸோ இப்போ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதுக்கெல்லாம் வரணுன்னா சாப்பாடு கட்டிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஃபிங்கல்ஸ் கேவ். இந்த கேவ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இதுக்குள்ளே நடக்கிறதுக்கு எல்லாம் இங்கே எல்லா இடமுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஹேண்ட் ரெயிலிங்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே மேலே இந்த கோயிலோட தாக்கம் பாருங்கள் எப்படி இருக்குங்க. இங்கே இடம் தாங்க ஃபிங்கல்ஸ் கேவ். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மேலே அந்த டாப் கூட அந்த ஸ்டோன் ஃபார்மேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடம்லாம் வரும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. இந்த இடம் பேர் தான் ஃபிங்கல்ஸ் கேவ். ஆனால் இந்த இடத்த பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் வரணுமான்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் இது வந்து இந்த இடத்த பார்த்தா தான் தெரியும் இது ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பார்க்கணும், இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வரணும். ஒரு இயற்கையை ரசிக்கணும்னா அதுக்கு ஒரு சில வேலைகள் செஞ்சு தான் ஆகணும். கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்தால் அதுவும் என் காலு கீழெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக இந்த நத்தையோட இதுதான், ஐ மீன் ஷெல்ஸ் தான் நிறைய இருக்குது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அந்த சவுண்டு ப்ளஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் கூட உலகம் இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் அதையும் வந்து அழகாக காமிக்கிறதுக்காக நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த டூரிஸ்ட் பிளேஸாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது இன்னும் சூப்பர்.
ஸோ இந்த பிளேஸ் நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் பார்த்தா ஒரு சின்ன குப்பை கூட கிடையாது, ஒரு காகிதம் கிடையாது, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கிடையாது, ஒரு கோக் கேன் கிடையாது, எதுவுமே இல்லை. அவ்வளோ கண்ணாடி மாதிரி இருக்குது தண்ணி ஃபுல்லாகவே. இங்கே ஸ்டாஃபா ஐலண்டில் ஃபிங்கல் ஸ்கேப் பார்த்தா ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா வேக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எங்களோட ஃபெரியும் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி இதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இது மிஸ் பண்ணால் வேறு வழியே இல்லை. அப்புறம் இங்கேயே மீனை பிடிச்சி சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் நாங்கள் ஆனால் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். அந்த ஃபெரி போர்டிங் பாயிண்ட் இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் தான் இங்கேருந்து நடந்தேன். இங்க தங்கனா எப்படி வீடு இல்லையே, இங்கதான் வீடு இல்லையே. இங்கே பஃபன்ஸ்னு ஒரு பேர்டு ஒன்று பார்க்கலான்னு சொன்னாங்க. பட் ஆனால் அது ஆஃப் சீசன். கரெக்டாக லாஸ்ட் வீக் நிறையா இருந்தது. பட் ஆனால் இப்போ அதுக்கு போகிற அளவுக்கு நடக்கிற டைமும் இல்லை. அதுவும் பார்க்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த இடத்த வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் இப்போ அந்த போட்லேயே வந்துட்டு இங்கே இருக்கிற ஏரியாவில் கூப்பிட்டு போகிறேன், முடிஞ்சால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இருக்குமான்றது டவுட். You'll see a few of them here will fly away, but some of them will just turn under the water and dive away. And that's what they do when a predator comes along. So when a skua or a seagull comes to say hello and possibly try and eat them, they just duck under the water. These big birds, for all they can sit on the water, can't dive. So even a seagull has the word sea in it, it can't dive under the water. It can stick its head under. Back to work on Monday, I'd be hugely surprised if I see any puffins at all. But any puffin that's born here will return in 2 to 3 years to start the breeding cycle, and the numbers are good. This, as I say, we're looking at a very small portion of the puffins here. It's usually about 600 or so. Shashi வந்து நல்ல டயர்டாகி தூங்கவே ஆரம்பிச்சிட்டேன். Order the soup, sandwiches, teas, coffees, and along the village streets, the Argyle Hotel, which will be doing that today. Thank you. So 5:15, right? The big one. It's on that big ferry there. Thank you. Thanks for that. Oh, well, there. அந்த ஆபி வரைக்கும் நடந்துட்டு இந்த பீச் ஃபைனலாக நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. செம்ம டயர்டாக இருக்கும் அந்த கேவலெல்லாம் நடந்து. இப்போ நாங்கள் எங்களுக்கு காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஷாஷிக்கு மட்டும் ரோஸ் லெமனைட் வாங்கியிருக்காங்க. ஸோ ஸ்கோன்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்தோடனே சாப்பிட்டு ஒரு சும்மா ஒரு வாக் போயிட்டு கிளம்புனா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் உட்காந்து சாப்பிட்ற அழகே வேறு. பட் இன்றைக்கி வெதர் வந்து ரொம்ப பேடாக இருக்கும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எங்களோட லக்கி டேன்னு நினைக்கிறேன். ஸோ லக்கி நாங்கள் ஆக்சுவலி இந்த டே வந்து இவ்வளோ வெதர் கோஆப்ரேட் பண்ணதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த சீனிக்கான ஒரு இதை வந்து நீங்கள் இப்போ பாருங்களேன். இந்த மாதிரி உட்காந்து நான் லைஃப்பில் சாப்பிட்டதில்லை ஆக்சுவலி. நீங்களே பாருங்கள். அந்த பீச் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு. ஆமாம், வாட்டர் வந்து அப்படியே கீழே தெரியுது. With jam and cream. Okay. பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இது அயோனா ஆபி. இந்த ஐலண்டில் கொஞ்சம் பாப்புலரான அட்ராக்ஷன். நிறைய பேர் இதை விசிட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ கோவிட்னால ப்ரீ புக்கிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் உள்ள போகும். ப்ரீ புக்கிங் இருந்தாலும் அது வந்து கைடட் டூர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபெரி டைமிங்ஸ்க்கும் அதுக்கும் ஒத்து வராது. ஸோ அதனால் நாங்கள் இதை ப்ரீ புக் பண்ணல. ஃபெரி வந்து நம்ம சீக்கிரமாக போய் எடுத்துடலாம். நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா இந்த டைம் மிஸ் பண்ணோம், அவ்வளோதான், நாங்கள் ஊர் போய் சேர முடியாது.
ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் நடக்கவே ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லாக சுற்றி போகலான்ற மாதிரி நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம் இந்த பீச் ஃபுல்லாகவே. பட் ஆனால் இப்போ சுற்றி போனால் இன்னும் 1 ஹவருக்கு மேலே ஆகிடும். எங்களுக்கு இருக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இன்னும் 40 மினிட்ஸ் கூட இல்லை. ஏன் நம்ம போய் வெயிட் பண்ணால் தான் கரெக்டாக நாங்கள் வந்து ஃபெரியில் ஏறி பஸ்ஸுக்கு போய் திரும்ப நாங்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுவுமே நாங்கள் ரூம் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். பட் இதில் ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா நாம் சும்மா வந்து வண்டி எடுத்துகிட்டு அலைஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி புக் பண்ணிவிட்டு அவங்களே கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஆனால் நாம் அவங்க சொல்கிற டைமுக்கு. ஆனால் இந்த இதில் வந்து அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இல்லை, அதுதான் ஒரு பிரச்சனை. மற்ற இதெல்லாம் பயங்கர ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஐ மீன் இதில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அவங்க இங்கே நிறைய டூரிஸ்ட் வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க ஒரு விதத்தில் எல்லாம் அவங்களுக்கு தெரியுன்ற மாதிரி கொஞ்சம் விட்டுடுறாங்க. பட் ஆனால் சில பேர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நம்ம கேட்டால் கரெக்டாக சொல்கிறாங்க. ஸோ அப்படியும் பண்ணலாம். இல்லை மெயின் அட்ராக்ஷன் பார்த்தா அந்த ஃபிங்கல்ஸ் கேவ் தான். ஸோ அதுக்கு வண்டி இந்த கோச்லாம் இல்லாமல் ஃபெரிஸ் வண்டி தனியாக புக் பண்ணிவிட்டு கார் ட்ரான்ஸ்ஃபரும் புக் பண்ணிவிட்டு அப்படி வேணாம். பார்த்தீங்கன்னா டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னென்ன சுற்றி காமிக்கிறாங்கன்னு பாருங்களேன். கம்பி கட்டுற கதையெல்லாம் நம்மக்கிட்ட விட்டுட்ருக்குறாங்க. கல்லறையும் கூட்டுது காமிச்சிட்டு இருக்கிற எப்படி. கம்மியாக இல்லை. அல்கம் ஜுவல்ஸோட ரேட்லாம் நான் பார்த்தேன். என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. நீ வாங்கி தரத்துக்கு ரெடியா? போய் தங்கமே வாங்கிக்கலாம். ஆமாம், தங்கமே வாங்கிடலாம். பட் செம்ம எக்ஸ்பென்சிவ். இந்த ட்ரிப்புக்கு நாங்கள் வந்த ஃபுல் காசும் வைக்கணும்னு நினைக்கிறேன் அதில் 2 தோடு வாங்குறதுக்கு. கவுஸ்லாம் ஹைலண்ட் கவுஸ். அதோட கொம்பு மட்டும் அவ்வளோ பெருசாக இருக்கும். ஆமாம், அந்த ஸ்பெயினில் வரும்ல அந்த மாதிரி ஸ்பானிஷ் புல் ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணுற கவு மாதிரி இருக்கு. எவ்வளோ நீட்டமாக இருக்கு. நாங்கள் இப்போ ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் வாங்கணும். ஸோ இதை சாப்பிட்டு பஸ்ஸில் ஏறி கிளம்புவேன். வெறும் கிட்ஸ் போர்ஷன் தான். கிட்ஸ் போர்ஷனே வந்து பார்த்தா அதில் சாப்பிட்ற அளவு இருக்குல்ல. பார்க்கல எவ்வளோ நல்லா இருக்கும். வாசனையுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக. ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ஷாப் ரொம்ப நல்லா இருந்தது. ஹைலி ரெக்கமெண்ட். நரேனுக்கு ஆக்சுவலி பஸ் சிக்னஸ் இருக்குது. செட் ஆகலை, ஒரே வாமிட். ஆமாம், ரெடியாக காலையிலே நிறைய பேக்ஸ்லாம் எடுத்து வச்சாரு. காலையில் எஸ்கேப் ஆகிட்டாரு, ஈவினிங் மாட்டிக்கிட்டாரு. ஸோ ஃபைனலாக இப்போ வந்து ஃபெரி பஸ்ஸு முடிச்சுட்டு இப்போ அடுத்தது ஃபெரி எடுக்கிறதுக்கு வந்தாச்சு. இன்னும் 1 ஹவரில் நம்ம பேக் டு நம்ம காருக்கு போயிடலாம். இவளை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல தான் வந்து உட்காரணும்னு சொல்லிட்டா. வெளியே நின்று பார்க்கலான்னா வேணான்னு சொல்லிட்டா. ஸோ ஓகே, எல்லாம் ஈவினிங்கும் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஆல்ரெடி காலையிலேருந்து ஃபுல்லாக வெளியே தான் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஃபைனலாக எல்லாம் செட்டில் ஆயாச்சு. ஒருத்தர் வந்து போதி தர்மனாக மாறிட்டு இருக்கிற கொஞ்சம். ஸோ ஃபைனலாக எங்கள் ட்ரிப்பை ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த ஸ்காட்லாண்ட் ட்ரிப் வந்து எங்களுக்கு இதோட முடியுது. 7 டேஸ் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி போய் நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு பொறுமையாக எழுந்திரிச்சு வீட்டுக்கு கிளம்பி போகிறோம். எங்களோட ஸ்காட்லாண்ட் ட்ரிப் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Take care. Bye. Bye. Bye.